இப்படி வீடு வாங்கி வாசல் இப்படி நிற்க போகிறோமோ அதையும் ஒரு தனி சுகம் தான். நம்ம வீடு நம்ம கெத்து அப்படின்ற ஒரு ஃபீல். வீடை வாங்கி இந்த செவரத்தோட சுகமே தனிங்க. ஊரில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போனால் மட்டும் ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் வந்துடும். இது நம்ம வீடு, நம்ம செவரு, நம்ம கேட்டு, இது நம்ம இடம் அப்படின்றது அந்த ஃபீலே தனிங்க. அது வீடு வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகும். சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கும், சென்னையில் ஒரு வீடு இல்லை நமக்குன்னு. என்ன தான் ஊரில் இருந்தாலும் ஊரில் எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு வீடு இங்கே வேணும்னு ஆசைப்படுவோம்ல, கண்டிப்பாக வாங்குவோம் நம்மளும் ஃப்யூச்சரில். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் சேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பங்களாவை ரிவ்யூ பண்ண போகிறவங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பங்களா தான். ஒரு கிரவுண்டு லேண்ட் ஏரியாவில் என்ன பில்டப் அப்படின்றத நான் வீடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆசையப்பாரு ஃப்ரெண்ட்லி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா VNCT குளோபல். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சென்னை வடபழனியில் கமலா தேட்டர் இருக்கு இல்லையா, அந்த கமலா தேட்டருடைய குரூப் தான் இவங்க. வில்லாஸ் கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இவங்களோட கொலாப் பண்ணி கூட வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு வரவேற்பு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களை மாதிரி மற்றவங்க வீடு தேடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த வீடு போய் ரீச் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா VNCT குளோபலினுடைய பீச் பொலிவார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை ECR கோவளம்ல இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோவளம் ஜங்ஷன்ல இருந்து பார்க்கக்கூடிய தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் 800 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க. நீங்க அங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஃபேஸ் 1 வில்லாஸை நீங்க பார்க்க முடியும். நம்ம கோவளம்ல HP பெட்ரோல் பங்க் இருக்குங்க, நம்ம ECR ஆன் ரோட்ல. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் வரும். அந்த வழியாகவும் நீங்கள் வரலாம். இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து வரக்கூடிய டேரக்ஷனில், மறுபடியும் சொல்கிறேங்க, பாண்டிச்சேரியிலேருந்து வரக்கூடிய டேரக்ஷனில் நீங்கள் கோவளம்குள்ளே போகிறதுக்கு, நம்ம MTC பஸ்லாம் உள்ளே போகும் இல்லையா கோவளம்குள்ளே போகிறதுக்கு, அந்த ரோட்டு மேலே ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹைலைட்டு. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல் மொத்தம் 72 வில்லாஸ் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஸ் 1ல் 41 வில்லாஸ், ஃபேஸ் 2ல் 31 வில்லாஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் வில்லா அப்படின்னாலே உங்களுக்கு UDS ஃபார்மேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. இண்டிவிஜுவல் செப்பரேட் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். அம்யூனிட்டிஸோடு இருக்குது. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, வால் ஷேரிங் எதுவுமே கிடையாது. DTCP அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட்டும் கூட. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, காமனாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த பங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறாங்க. டெக் கான்செப்ட்டில் ஒரு வீடு சேல் பண்ணுறாங்க. மொத்தம் 3 கான்செப்ட்லேயே வீடு சேல் பண்ணுறாங்க. அதில் அந்த டெக் கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்லேயே உங்களுக்கு கசிபோவோட ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறாங்க. நான் அது உங்களுக்கு உள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கசிபோ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, டர்ஃப் இருக்குது, ஸ்கேட்டிங் ரிங் இருக்குது. பார்க் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. மல்டிபர்பஸ் கோர்ட்டும் இருக்குது, ஃபுட்சல் கோர்ட் இருக்குது, பேட்மிண்டன் கோர்ட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அம்யூனிட்டிஸ் ஏதாவது விட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அம்யூனிட்டிஸினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கேட்டட் கம்யூனிட்டி, செக்யூர்ட் கம்யூனிட்டியில் நம்ம ECR பீச் சைடில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பீச் சைடு அப்படின்னு உடனே பீச்சுக்கு ரொம்ப ஒட்டி இருக்கும், மழை பெய்கிற டைம்லலாம் ரொம்ப இதாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து பீச் வந்து பார்த்தீங்கன்னா 600-650 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கோவளம் ஜங்ஷன், நம்ம OMR செல்லக்கூடிய வழி இருக்கு இல்லையா, OMR ஜங்ஷன் கூட சொல்லுவாங்க. அங்கேருந்து கரெக்டாக 800 மீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம், படூர், நாவலூர், திருப்போரூர் இந்த கைடாரில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். OMRக்கு கனெக்டிவிட்டி வைஸ்லையும் ரொம்ப நல்லா இருக்குது. ECRக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டுங்க, நல்ல காத்தோட்டமாக இருக்கும். பீச் சைடு இல்லையா, அதனால் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முக்கியமான லேண்ட்மார்க் அப்படின்னு உடனே எனக்கு ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் பன்னாட்டு அரங்கம் டெண்டர் இப்போ தாங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கோடிக்கு புதுசாக டெண்டர் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ப்ரூஃபையும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைடில் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மகாபலிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய சேட்டிலைட் டவுன்ஷிப் துணைக்கோள் நகரமாக கவர்மெண்ட் சைடில் அறிவிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே ஒர்க்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ECRலையும் மெட்ரோ வரத்துக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக, அதுக்கு தானே என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீட்டினுடைய பில்டப்பை சொல்கிறானா பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. அப்ராக்சிமேட்டாக 2378 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 4 BHK டியூப்ளெக்ஸ் பங்களா. நான் உங்களுக்குள்ளே போயிட்டு வீடை உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. டெரஸில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கசிபோவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கான்செப்டில் வில்லா சேல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டு.
இந்த கிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1370 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட வீடுங்க. 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா. டெக் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1650 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 4 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸில் ஸ்விம்மிங் பூல், ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறாங்க, கசிபோவும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பங்களாவோட சைஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பங்களா ஃபுல்லாகவே இங்கே இந்த சைஸில் தான் அவைலபிள் இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த வீடை நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கட்டவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் உள்ளெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கஸ்டமைசேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த வீட்லையும் கொஞ்சம் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்க கொடுக்குற ஃப்ளோர் பிளானே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சில தாய்மார்கள், அம்மாக்களுக்கு கிச்சன் பெருசாக வேணும்னு ஆசைப்படுவீங்க, என்னோட தம்பி தங்கைகள் வந்து என்னோட ரூம் பெருசாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, பின்ன உங்கள் ரூம் பெருசாக இருக்குல்ல, என் ரூமும் பெருசாக வேணும்ல, பசிக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ஸும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ஃப்ரண்ட் டெலிவிஷன் இந்த மாதிரி தான் வரும். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள் பிளேஸ் பண்ணி இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக அப்படி தான் வரப்போகுது. ஒன் ஆஃப் த லக்ஸுரியஸ் ப்ராஜெக்ட் இன் VNCT குளோபல் கம்பெனின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். பார்க்கும் போதே தனித்துவமாக தெரிஞ்சிச்சுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்காங்க, விக்கெட் கேட்டும் இருக்குது. ஃப்ரண்ட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட்டில் நான் வந்த உடனே ஃப்ரண்ட்டில் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு நல்லா வைடனாக இருந்தது. இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கனால இன்னும் பேலன்ஸ்லாம் போடாமல் இருக்குது. உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் உங்களோட ஹேண்ட் ஓவர் செரிமோனிக்கு போயிருந்தோம். அது கூட நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்க்கலாம், எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, எப்படி ஃபினிஷ் வரும் அப்படின்றதுக்காக. விக்கெட் கேட், மெயின் கேட் இருக்குங்க. 2 காருக்குள்ளே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் வால்ஸ் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டி ஏரியான்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு டெக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம அப்படி வருவோம். இந்த டெக் ஏரியாவுக்கும் இந்த கார் பார்க்கிங்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. சுற்றி அந்த டெக் ஏரியாவில் கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் உங்களுக்கு ஒட்டியே கிடையாதுங்க. வீட்டை சுற்றி அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக நடந்து வந்துட முடியும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் போட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட டேட் ஆஃப் ஹேண்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா April 14, 2025. ஞாபகப்படுத்தி பாருங்கள், தமிழ் வருஷப்பிறப்பு சித்திரை 1. கரெக்டு தானே? ஆமாம், கரெக்டு தான். நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். போர்டை பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது. அதே ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அந்த டைமில் எதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையோ, இந்த சித்திரை 1 தமிழ் வருஷப்பிறப்புக்கு வீட்டில் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்போலாம் வருஷத்துக்கு 1, 2 அப்படின்ற மாதிரி எடுப்போம் இல்லையா? சாப்பாடுக்கே இல்லாத டைமில் எங்கெங்கே ட்ரெஸ்ஸுக்கு போகிறது. அதனால் என் மைண்ட்லேயே உட்காந்துருக்கு. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சின்ன வரண்டா ஸ்பேஸ் இருக்குது. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஃபீட் டோர் நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ரண்ட் எலிவேஷனில் இந்த மெயின் டோர் இருக்கக்கூடிய ஃப்ரேமில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வுட் கலரில் இருக்கக்கூடிய பேனல்ஸ்க்கும் இந்த இட்டாலியன் மார்பிளுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். அப்புறம் சாவி வாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சவுத் ஃபேஸிங். உங்களுக்கு என்ன மெயின் டோர் ஃபேஸிங் வேணுமோ நீங்கள் வந்து இவங்ககிட்ட வாங்கிக்க முடியும். கஸ்டமைசேஷன்ஸ் வந்து இந்த டோர் நீங்கள் ஃப்ரேம் மாற்றிக்க முடியும். இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் இருக்குது, எனக்கு பர்சனலாக செட் ஆகும். இப்போ இதே டோரை நம்ம இங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை கஸ்டமைசேஷன் பண்ணி வாங்கிக்க முடியும். இப்போ இந்த வீடு சவுத் ஃபேஸிங். மெயின் டோர் பக்கத்தில் உங்களுக்கு வீடியோ டோர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாயிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. அலுமினியம் விண்டோ கொடுத்துருக்காங்க வித் கொசுவலையோடு இருக்குது. இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் பூல் பார்த்துக்க முடியும். உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபயர் ஸ்பேஸ் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். உள்ளே வந்த உடனே ப்ளசண்ட்டாக ஒரு ஃபிஷ் டேங்க் வைங்க. எனக்கு பர்சனலாக என்னோட சஜஷன் நான் சொல்லிக்கிறேன். வெளியில் ஒர்க் ப்ரெஷரில் வரும்போது, இந்த அக்காக்களை இப்போ வேலைக்கு போகிறீங்க, ஒர்க் ப்ரெஷரில் வரும்போது ப்ளசண்ட்டாக வீட்டுக்குள்ளே நீங்கள் வர முடியும். குட் வைப்ஸோடு உள்ளே வரலாம். ஃபயருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்குது. இந்த லிவிங்கில் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசு வலையோட கொடுத்துருக்காங்க. இந்த அலுமினியம் விண்டோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. 3 சைடில் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸில் தான் வந்து அடிக்கடி உடையுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிராக்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன எஜ் கிராக்ஸ் அதெல்லாம் வராது. கொசு வலையோடு இருக்குது அலுமினியம் விண்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் போர்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் டோர் இருக்குது. இதாங்க அந்த டெக் ஃப்ரண்ட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா, டெக் ஏரியா. உங்களோட ஃபேமிலியோடு இங்கே நல்லா பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக போன ப்ராஜெக்ட்டில் கூட நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் வீடியோவில் கூட நான் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஃபேமிலியில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க தான் அண்ணா, இங்கே ஃபுல்லாக அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அனுபவம் கிடைக்கிறது வரும். அது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, அந்த ஃபேமிலியை விட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் சொல்லலைங்க, இருக்கிறதா சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஃபீலிங் நான் சொல்கிறேன் இல்லையா, கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் வசந்த் அப்படின்ட்டு.
இப்படியே நம்ம சுற்றி வந்துடலாங்க வீடு. ஆக்சுவலாக இந்த டிவி யூனிட் டிசைன் பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சிம்பிளாகவும் தெரியுது. எனக்கு ரெண்டும் கலந்த கலவையாக இருக்குது. நீங்கள் கிராண்டாக நினச்சிங்கன்னா கிராண்டாக இருக்குது, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. பட் எனக்கு வந்து இது ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு எல்லா வீட்டுக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க விஎன்சிடி குளோபல்லேருந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியா. இந்த டைனிங்கில் தான் உங்களுக்கு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரண்ட்லேயே. ஆக்சுவலாக இங்கே இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசீலிங் கொடுத்துருக்காங்களா, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல. பிளான் படி வந்து பார்த்தீங்கன்னா ஐசீலிங் கிடையாது. இங்கே சீலிங் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி இங்கே ஓப்பன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி. ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஐசீலிங் கொடுத்துட்டு பால்கனியை அந்த 4th பெட்ரூம்லேருந்து வர மாதிரி இந்த வீட்டினுடைய ஓனர் கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம், ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல். ஆக்சுவலாக அந்த ஸ்விம்மிங் பூலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6x12, டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி. இந்த பூலுக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ரூம் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டாக குளிச்சிக்கலாம். இது நல்லா இருக்குது, ப்ரைவேட்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் காமனாகவும் கொடுத்துருக்குறாங்க. டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத் இருக்குது. இந்த ஃபிட்டிங்ஸ் மாட்ட வேண்டியது இருக்குது காமன் பாத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனாக இருக்குது. ஸ்லாப் ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொல்லர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் ஏரியா. இந்த சர்வீஸ் ஏரியாலையும் உங்களுக்கு சிங்க் கொடுத்துருக்குறாங்க. இப்படியே நீங்கள் வீட்டை சுற்றி வந்துடலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கே கிராண்டாக இருக்குது வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மூட்டு வழியோடு இருக்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள், தாய்மார்கள் இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அலுமினியம் விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே ஒரு சின்ன கபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பில்டர் சைட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத். அட்டாச் பாத்துக்குள்ளே வந்த உடனே ஆப்போசிட்டில் வாஷ் பேஷன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் கிளாசெட் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2-in-1 வால் மிக்ஸ், ஜாகுவார் பிராண்டு. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் இருட்டிருச்சு, 5:40 ஆச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்துட்டேங்க. அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது இந்த வீடு. ஆக்சுவலாக அந்த மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பெட்ரூம்னு மாண்டேஜ், இந்த ஹால்னு மாண்டேஜ், அதுன்னு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. இந்த வீடே நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது. அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டிஃப்ரென்ஸு. ஏன்னா நான் வந்துட்டேன், வீடியோ எடுக்க கொஞ்சம் லேட் ஆச்சுங்க. ஸ்டார் கேஸ் ஆக்சுவலாக நான் சொல்லி ஆகணும், நல்லா வைடாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் கேஸ் ஹேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கொடுத்துருக்குறாங்க, வித் கிளாஸோடு இருக்குது. ஸ்டார் கேஸில் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஹை சீலிங் இருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்துக்க முடியும். அம்மா தோசை ரெடியா, மீன் குழம்பு ரெடியா, பசிக்குது அப்படின்னு நீங்கள் இங்கேருந்து கேட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கீழே நின்று. இங்கேருந்து நீங்கள் அப்படியே பால்கனி அப்படின்ற மாதிரி தான் ஃப்ளோர் பிளான் இருந்திருக்கு ஃபஸ்ட்டு பில்டர் சைடில். இந்த வீட்டினுடைய ஓனர் கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 4th பெட்ரூம். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஒன் சைடு அலுமினியம் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசோலியோடு இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க. உள்ளே வந்தோடனே வாஷ் பேஷன், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசெட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா. கோலார் பிராண்டில் உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது, கிளாசெட் இருக்குது. டேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாகுவார் பிராண்டில் இருக்குது. ஜாகுவார், கோலர் இது 2 தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்லேருந்து பால்கனி இப்படி கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. பால்கனி ஆண்ட்ரில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இங்கேருந்து அப்படியே பார்த்துக்கலாம். இந்த 4th பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. உள்ளே வந்தோடனே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெஸ்டர்ன் ஸ்டீல் கிளாசெட், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே அலுமினியம் வெண்டிலேட்டர், எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. வெண்டிலேட்டர் சைட்ஸில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் டிசைனர் வால் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம். என்ன ஆர்டர் மாற்றி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? அந்த சைஸ் வித்தியாசத்தை பொறுத்து நம்ம சொல்லணும் இல்லையா, அதனால தாங்க சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். ஆக்சுவல் வீடியோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா 4th பெட்ரூம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட்ரூம், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம். ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி இருக்குது, நல்ல பெரிய பால்கனி இருக்குது. 2 அலுமினியம் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, வித் கிரில்லோட இருக்குது, கொசோலையோட இருக்குது, கபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமோட டோருக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா
அட்டாச் பாத். வால் மிக்ஸ் இருக்குது ஜாகுவார் பிராண்டில். கிளாசெட் இருக்குது. வாஷ் பேஷன் நீங்கள் உங்களுக்கு வந்துருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஒயிட் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கிரேட் ஒயிட் தான். ஒன் சைட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்க நல்லா இருக்குது இந்த கலர் காம்பினேஷன். பால்கனி நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி. இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா வுட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடு இருக்குது. இங்கேருந்து நீங்கள் அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ் வரைக்கும் பார்க்க முடியுங்க. அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸ் காமிங்க. பஸ் எதாவது போச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. ஆக்சுவலாக அதான் அந்த பஸ் போகிறவரோட எம்டிசி பஸ்லாம் போகும் இல்லையா, செக்யூரிட்டி அங்கிள் விடவே இல்லை எங்களை உள்ளே. செக் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் உள்ளே விட்டாங்க. குட் சர்வீஸ் அங்கிள். ஆக்சுவலாக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க. ஈஸியாக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீடு எல்லாமே புக்கிங் ஆனதுக்கப்புறம் தான் கட்டுவாங்களாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. நிறைய வீடு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இப்போ ஃபியூ யூனிட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த கடையில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது வரைக்கும் இன்னும் முடியலைங்க. டெரஸ்லையும் வச்சுருக்கிறாங்க. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கஸிபோ இருக்கு. இங்கேருந்து ஆக்சுவலாக அது பங்க் தெரியுது பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. பங்க் தெரியுது, இந்த பேட்மிண்டன் கோர்ட் தெரியுது. அது பஸ் போகுது பாருங்கள், மெயின் ரோடுங்க. அப்போ எந்த அளவுக்கு பக்கம்னு பார்த்துக்கோங்க. ஈவினிங் டைம்லலாம் இங்கே சூப்பராக இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணி கட்டுறாங்க. அந்த வீடெல்லாம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் மார்பிள் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமாக வீடு சேல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விதமான கிராண்ட் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.88 CR ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் தான். நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க, இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். டெக் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.56 CR ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸில் உங்களுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் வித் கஸிபோவோட வரும். மூணாவது இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த பங்களா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.30 CR ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியஸான வீடாக இருக்கும், பிரைவேட் ஸ்விமிங் பூல் இருக்குது, கஸிபோவும் இருக்குது. இந்த வீடு சம்மந்தமாக இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக எந்த டவுட்ஸும் இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற VNCT குளோபலுக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா?